சம்டைம்ஸ் நம்ம வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும் அப்படின்னு இருக்கிறப்போ டக்குன்னு வந்து இதை அடிச்சோடனே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் வரும், கிராக் அப்படின்றதுமா. இது வந்து என்னோட சீக்ரெட் மேக்கப் பொருள் தான் சொல்லும். அம்மா வந்து 1 கிலோ டப்பா மைய வந்து கண்ணில் பூசுவாங்க. சின்ன வயசு குழந்தையெல்லாம் வந்துட்டு சந்திரமுகி மாதிரி தான் இருப்பேன், குடு 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 அவ்வளோ மைய இருக்கும் கண்ணில். ஓகேங்களா? ஸோ தூரத்துல இருந்து பார்க்கும்போது என் கண்ணு கொஞ்சம் பெருசா தெரியுதா? ஸோ அதுக்கு தான் இந்த ஒயிட் ஐலைனர். இது ஏன் மேஜிக்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூட் ஷேட், பட் இது கூட நீங்க என்ன கலர்ஸ் ஆட் பண்ணாலும் அவ்வளோ அழகா இருக்கும். இது வந்து ஆக்சுவலா உங்களோட மேக்கப் பேக் ஆகும். இது வந்துட்டு டெய்லி மேக்கப் போடுற ஒரு இதுக்குள்ளே எவ்வளோ ஐயோ இதுக்குள்ளேயே எவ்வளோ இருக்குன்னு நம்ம இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து என்ன பிராண்ட்லாம் இவங்க யூஸ் பண்றாங்க நம்ம வந்து இப்போ கேட்க போறோம். ஸோ இது வந்துட்டு என்னோட ரெகுலர் மேக்கப் பவுச்சு. ஓகேங்களா? டெய்லி என் பேக்ல இருக்கும், ஆஃபீஸ் போகும்போது நான் யூஸ் பண்றது. ஸோ அது வந்து நான் ஒன்னொன்னா எடுத்து காமிச்சிடுறேன். ஓகேவா? அதுக்கே இவ்வளோ பொருள், ஆனால் அவ்வளோ பொருள் எல்லாம் இல்லை, அது 2-3 ஷேட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் காமிக்கிறதா சன்ஸ்கிரீன். எப்போவுமே பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி, சன்ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, ஸ்கின்னுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது இதான். ஸோ CTM கிளென்சர், டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன். இதெல்லாம் விட்டு கூட நீங்க சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப மெயின். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து எல்லாருமே யூஸ் பண்ற விஷயம். ஸோ சன்ஸ்கிரீன் நீங்க அதுல என்ன பிராண்ட் யூஸ் பண்ண? நான் வந்துட்டு UV டோஸ்ன்னு ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணேன். இப்போ புதுசா இந்த எர்த் ரிதம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் யூஸ் பண்றது SPF 50 வச்சு. சன்ஸ்கிரீன் இஸ் மேண்டரி, எல்லாருமே யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என் பேக்ல டோனர் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, என் பேக்கை பார்த்தாலே எல்லாரும் சிரிப்பாங்க. மேம் உள்ள மொத்தம் இது சின்ன பேக், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேக், பேக்குக்குள்ள ஒரு பேக். எத்தனை பேக்? எனக்கு பேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து டக்குன்னு எல்லாமே வச்சுக்கணும் கையில அப்படின்னு சொல்லிட்டு இது. ஸோ டோனர் வந்து நான் என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிச்சக்கு நான் அடிச்சு விடுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும், ஒரு மாதிரி ரொம்ப ஃபெட்டீக் ஆயிரும். அப்படின்னு இருக்கிறப்போ டக்குன்னு வந்து இதை அடிச்சோடனே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் வரும், கிராக் அப்படின்றதுமா. ஸோ டோனர் வந்து நல்ல ஒரு இது. இப்போ வந்துட்டு இந்த வாவ் சயின்ஸோட விட்டமின் C டோனர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்று வந்து காசாரெக்ஸோட, அதுதான் காலையில யூஸ் பண்ணேன். இது வந்து ஜென்ரலா டெய்லி என்னோட ஒரு வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், விட்டமின் C இருக்கிறதுனால. ஸோ அதனால டோனர் வந்து மஸ்ட். ஸோ சன்ஸ்கிரீன், டோனர் எப்பவுமே இருக்கும். அண்ட் தென் இந்த பவுச்சுக்குள்ள இது வந்துட்டு டர்மா D5. எஸ், இது வந்து என்னோட சீக்ரெட் மேக்கப் பொருள் தான் சொல்லும். ஏன்னா ரொம்ப வருஷமா நான் மேக்கப் ஆரம்பிச்சதுலேருந்து, எனக்கு நெத்தியில் எப்படி டாங்கன்னு பொட்டு வச்சதுலேருந்து D5 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மேக்கப் பண்ணாதான் எனக்கு இந்த ப்ராடக்ட் என்னோட ஸ்கின்னுக்கு செட் ஆகும்னு சொல்றாரு. ஸோ எனக்கு ஆப்வியஸாக எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு. ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் இது மட்டும் போட்டாலே என்ன கேட்பாங்க, அக்கா மேக்கப் தானே போட்டிருக்கீங்க, நானும் அழிச்செல்லாம் காமிப்பேன், யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ டர்மா D5 வந்து ரொம்ப எஃபெக்டிவா. இது வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் ஸ்கின் டார்க்கா இருக்கோ அங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். ஆமா, இது ஆல்மோஸ்ட் லைக் அ கன்சீலர். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு டார்க் பேட்சஸ், பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துல வந்துட்டு அது மாதிரி போட்டுட்டு, நான் இதுக்கு மேல இந்த காம்பேக்ட் பவுடர் போட்டேன்னா அவ்வளவுதான். போட்டுட்டு அதுக்கப்புறம் இது டர்மா D5 அண்ட் தென் காம்பேக்ட். டெய்லி நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். மேக்கப் எல்லாம் போட மாட்டேன், அந்த அளவுக்கு எல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் போடுவேன். நான் எனக்கு பிடிக்கும் மேக்கப். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிளஷ். இது வந்து பிளஷ் கிடையாது, இது வந்து ஹைலைட்டர் வித் பிளஷ். இது வந்து ரொம்ப அழகான ஒரு டோன், ஒரு பேபி பிங்க் அண்ட் பீச் மிக்ஸ் பண்ண ஒரு டோன், ரொம்ப ஹைலைட்டடா. இது வந்து இப்போ ஹைலைட்டர் வந்து நம்ம வாங்கும்போது, இப்போ இது மத்ததெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி வாங்கணும்னு சொல்றாங்க. இது எப்படி வாங்குறது மேம்? எனக்கு இது வந்து எனக்கு உங்களுக்கு ஒரு டோன்னு உங்களுக்கு ஒரு பிடிக்கும்ல. இப்போ சப்போஸ் சில பேத்துக்கு வந்துட்டு இந்த பர்கண்டி ஷேட்ஸ், ஒயின் ஷேட்ஸ், பர்பிள், ஒரு மாதிரி டார்க் ஷேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது எந்த ஸ்கின் டோனா இருந்தாலும் அது அவங்கவுங்களுக்கு விருப்பம் தான். நான் எப்பவுமே சொல்வேன், நான் இந்த கலர்னா இந்த ஷேட் தான் யூஸ் பண்ணும், இந்த கலர்னா நான் அந்த கலர் பார்க்க மாட்டேன். நான் அந்த டிஸ்கிரிமினேஷன் எனக்கு அது பிடிக்காது எனக்கு. ஸோ நான் அதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிக்கும், இதை போட்டு நான் அழகா இருப்பேன்னா போடுங்க, தயவு செஞ்சு அது போடுங்க, சப்டையும். இன்னொருத்தங்க கமெண்ட் பண்றதுக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அது இஷ்டம் இருக்காதுல்ல. ஸோ எனக்குமே சொல்லுங்க, நீ ஃபேரா இருக்க, நீ வந்து ரெட் கலர் போட. எனக்கு ரெட் பிடிக்கும், பட் டெய்லி எல்லாம் நான் ரெட் போட மாட்டேன். நான் இப்போ கண்ணுக்கெல்லாம் நான் ஒண்ணுமே வரையிலன்னா நான் சத்தியமா ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருப்பேன், ஃபீவர் வந்த மாதிரி, அழுத மாதிரி எல்லாம் கேட்பாங்க, என்னாச்சு உனக்கு, இன்னும்
உடம்பு சரியில்லை அப்படிதான் கேட்பாங்க எனக்கு. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவேன், ரெட் லிப்ஸ்டிக் போடுவேன். ஸோ ஹைலைட்டடா தெரியும், யாரும் நம்மள எதுவுமே கேட்க மாட்டாங்க. எனக்கு ரெட் பிடிக்கும். பட் யூஸ்வலாவே சொல்றேன், நீ இந்த கலர் போடாத. பட் எனக்கு வந்து இந்த பீச் நியூட் ஷேட் தான் எனக்கு பிடிக்கும். இந்த ஹைலைட்டர் கூடயுமே சில பேருக்கு பிங்க் பிடிக்கும், எனக்கு வந்து ஒரு மாதிரி பீச் டோன் தான் பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வாங்கிடுவேன். ஸோ இது வந்து இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 750 வருது. இந்த மிலானியோட பிராண்ட், எனக்கு இந்த பிராண்ட் ரொம்ப பிடிக்கும். இதோட ப்ராடக்ட்ஸும் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் வாங்கி வச்சிருவேன். இது வந்து வெரி ரேர் ஒகேஷன், டெய்லி எல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஹைலைட்டர்ன்றது வந்து நம்ம நோஸ் அந்த மாதிரி இடங்களை வந்து ஷார்ப்பா காட்டுறது. எக்ஸாக்ட்லி, கொஞ்சம் நல்ல க்ளோயிங்கா காமிக்கிறதுக்கு, ரொம்ப ஹைலைட்டடா காமிக்கிறதுக்கு தான் இது. ஸோ இது வந்துட்டு நான் ரொம்ப ஏதாவது ஸ்பெஷல் ஷூட்டிங் ஆர் ஏதாவது ஒகேஷன் அந்த மாதிரினா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா டெய்லி யூஸ் பண்ண ஹைலைட்டர், அதுக்கு ஸ்கிப் எல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த இன்சைட்டோட ஹைலைட்டர் இதுவுமே சூப்பரா இருக்கு. இது வந்து 100 ருபீஸ்க்குள்ள தான், 95 ருபீஸ் அமேசான்ல டீல்ல வாங்கினேன், 95 ருபீஸ். ஸோ இதுலயுமே ஏகப்பட்ட ஷேட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பீச் டோன் தான் இருக்கு பாத்தீங்களா, அதே டோன்ல தான் இருக்கு. இப்போ இந்த இது நம்ம இப்போ போடுறோம்ல மேம், பிளஷா இருக்கட்டும், அந்த இந்த இது வந்து எவ்வளவு நேரம் வரைக்கும் அதே க்ளோலே இருக்கும் மேம்? எந்த ஒரு மேக்கப்பா இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 6 to 7 hours அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக டச்சப் பண்ணி தான் ஆகணும். அது லைக் நம்ம ஃபுல் டே வந்துட்டு ஒர்க் பண்ணுறோம் அந்த மாதிரினா, ஏன்னா நம்மளோட நேச்சுரல் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஆயில் செக்ரேட் ஆகும், ஸ்வெட் ஆகும், வெளியில் ஏசிலேயே இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்வெட் ஆகுறது இதெல்லாமே இருக்குது. ஏன்னா ஒர்க் பண்ணுறோம், டென்ஷன் ஆகுறோம். ஸோ 6 to 7 hours இருக்கும். ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் இதெல்லாமே போட்டால் வந்து உங்களுக்கு மேக்கப் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் ப்ரொடெக்ஷன் மாதிரி தானே. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிற்காது. ஸோ அவ்வளோதான், இட்ஸ் ஜஸ்ட் அந்த திருப்பி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது எனக்கு வந்து உங்களோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸ்லயே வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவ் ஆனது கண்ணு தான். அதுக்கான ப்ராடக்ட்டை நீங்க எங்களுக்கு இப்ப காட்டுங்க. ஐயோ கண்ணா, அது என் அப்பா கண்ணு. ஸோ என்னோடது வந்துட்டு டார்க் ப்ரௌன், எனக்கு அப்பா கண்ணு தான் அது. அப்பாவுக்கும் வந்துட்டு ஹேஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஐஸ், ப்ரௌன் ஐஸ். ஸோ எனக்குமே அந்த ஐஸ் வந்து கடவுள் கொடுத்துட்டாரு. ஸோ எனக்கு ஐஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஐஸ் வந்துட்டு அதான் சொன்னேன் இல்லைங்க, சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா வந்துட்டு என் கண்ணை வந்து அழகு பண்றதே எங்க அம்மாக்கு, எங்க 3 பேத்துக்குமே. அம்மா வந்து 1 கிலோ டப்பா மைய வந்து கண்ணில் பூசுவாங்க. சின்ன வயசு குழந்தையெல்லாம் வந்துட்டு சந்திரமுகி மாதிரி தான் இருப்பேன், குடு 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 அவ்வளோ மை இருக்கும் கண்ணில். ஸோ மை இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம மை இல்லை, அப்படிதான் ஆயிடுச்சு அது. அம்மாவும் அப்படிதான். நாங்க 3-4 பேருமே வந்து ஒரு மாதிரி. இப்போ என் சிஸ்டர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டாங்க. என் சிஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டுங்க. எதுவுமே யூஸ் பண்றது என் பெரிய காலம் பவுடர் கூட யூஸ் பண்ண மாட்டான். கண்ணுக்கு வந்துட்டு நான் வந்து ஐலைனர் வந்துட்டு இந்த சேம்பரோட ஐலைனர், சேம்பர் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சேம்பர் ஐலைனர் பிளாக். எனக்கு கலர்ஸ் வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப நியூட்ரலாக அப்படியே பிளாக்ல தான் எப்பவுமே இருப்பேன் நான். அண்ட் தென் 2 பென்சில், ஒன்று வந்துட்டு மேக்கோட, இன்னொன்று வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோடது. ஸோ எனக்கு என்னன்னா இந்த ரோல் ஆன் டைப் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி மோரா நான் ப்ரிஃபர் பண்றது ஐகானிக் லாக்மி காஜல். அது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு காஜல். ஆமா, 85 எல்லாம் கூட. ஆமா, அண்ட் நல்ல ஸ்மட்ச் ப்ரூஃப் நல்லாவும் இருக்கும் லாக்மியோடது. ஸோ அது இல்லாட்டி இந்த மேக்கோட எனக்கு இந்த ரோல் ஆன் டைப்ஸ் பிடிக்கிறது என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஷார்ப் பண்ணி அது குத்துறதோ எதுவுமே இருக்காது, கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் என்னன்னா ரொம்ப ஓப்பன் பண்ணி டக்குன்னு பண்ண உடஞ்சிடும், அதுதான் இதுலயுமே அது கொஞ்சம் மைனஸ் இருக்கு. பட் தென் ரோல் ஆன் டைப் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்லை நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்னா அந்த ஷார்ப் பண்ணி ஸ்விஸ் பியூட்டியோட இந்த காஜலுமே நல்லா இருக்கு. இதுமே ஜெட் பிளாக் இது. அப்புறம் மஸ்காரா. மஸ்காரா வந்துட்டு நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஏன்னா டெய்லி நான் வந்து போகிறதா இருந்தால் மஸ்காரா போட மாட்டேன். என்னைக்காச்சும் இது எனக்கு ஏன்னா பயங்கரமாக ஸ்வெட் ஆகுமா, ஸ்வெட் ப்ரூஃப் தான், ஸ்மட்ச் ப்ரூஃப் தான் எல்லாமே. பட் ஸ்டில் அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும், என் கண்ணுக்குள்ள டக்குன்னு போயிருமா, இரிட்டேஷனாக இருக்குமா. ஸோ அதனால வந்து ரொம்ப ரேராக தான். எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேம் இதில். இப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், மேலே வந்து அந்த இதில் வந்து ஐலைனர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கீழே வந்து காஜல் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஏன் அப்படி? இல்லை அப்படிதான் யூஸ் பண்ணணுமா? இல்லை, மேக்கப் பொறுத்த வரைக்கும் அவங்களோட சாய்ஸ் தான். எஸ், இப்போ என்னன்னா நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா, என் கண்ணு ரொம்ப குட்டி, ரொம்ப குட்டி கண்ணு, சைனா பொம்மை மாதிரி இருக்கே நீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா எனக்கு சீக் வந்து நல்ல குண்டு குண்டு, ஃபேஸ் குண்டு இல்லை எனக்கு. ஸோ என் கண்ணு வந்து சின்னதாக போயிடும். அப்போ நான் வந்து கீழேயும் காஜல் போட்டு மேலேயும் லைனர் போட்டேன்னா கண் இன்னுமே குட்டியாயிரும். ஸோ அப்போ என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கீழே வந்துட்டு பிளெயினாக விட்டுருங்க. பிளெயினாக விடும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கா, அது இன்னுமே கொஞ்சம் ரொம்ப இதாக தெரியும். ஸோ அதனால சம்டைம்ஸ் நான் வந்து இப்போ பாருங்க, நான் வெறும் லைட்டாக தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, கண்ணு சின்னதாக இருக்கு, இப்போ நான் எங்கேயா ஷூட்டிங்க்கு அந்த மாதிரி போகிறேன்னா இந்த ஒயிட் காஜல்
ஒயிட் காஜல் காஜலே ஒயிட்ல இருக்கு. ஒயிட்ல நான் வயலட் அந்த ப்ளூ கலர் மாதிரி அந்த ஷேட் பாத்திருக்கேன். ஒயிட் கேள்விப்பட்டது. ஒயிட் காஜல் வந்துட்டு இந்த இங்க இருக்கு இல்லைங்களா நடுவுல மட்டும் கொஞ்சம் வந்து இப்ப நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் நான் காமிச்சு தரேன். சோ இப்ப பாருங்க நான் இங்க இருக்குல்ல இங்க மட்டும் நடுவுல மட்டும் நான் வந்து கொஞ்சம் போடுறேன். ஓகேங்களா? சோ தூரத்துல இருந்து பாக்கும்போது என் கண்ணு கொஞ்சம் பெருசா தெரியுதா? சோ அதுக்குதான் இந்த ஒயிட் ஐலைனர் நான் யூஸ் பண்ணுவேன். ஒயிட் காஜல் பென்சில். சோ சம்டைம்ஸ் அது யூஸ் பண்ணுவேன் கண்ணு கொஞ்சம் அழகா தெரியும். அது கீழே நம்ம மஸ்காரா போடும்போது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். இல்ல ஆனா நீங்க அந்த ஒயிட் காஜல் போட்டிருக்கீங்கன்றது தெரியல. நீட்டா இருக்கு. ஏன்னா நம்மளோட கண்ணு அந்த ஒயிட் இருக்கு இல்லைங்களா அது கூட அது மேட்ச் ஆயிரும். அதுதான் விஷயம். நான் இது ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுவேன் நான். மோஸ்டா வந்து ஏதாவது போட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நான் யூஸ் பண்ணுவேன் நான். லிப்ஸ்டிக்ஸ் மேம் ஏற்கனவே சொல்லிட்டீங்க இருந்தாலும். ஓ யா லிப்ஸ்டிக் அதுக்கப்புறம் கன்சீலர் இதெல்லாமே நாம கன்சீலர் ஃபவுண்டேஷன் வந்துட்டு நான் வந்து ரொம்ப மேக்கப் ஏன்னா நிறைய எனக்கு பர்சனலா என்ன ஆகும்னா நிறைய மேக்கப் நான் ஏன்னா எனக்கு ஒரு ஃபேஸ் கொஞ்சம் மெச்சூர்டான ஃபேஸ் எனக்கு. ஸோ அதனால நான் நிறைய மேக்கப் யூஸ் பண்ணும்போது இன்னுமே மெச்சூர்டா தெரிவேன். ஸோ அதனால ரொம்ப லைட்டா வச்சாலே ஓகேயா இருக்கும் எனக்கு. ஸோ அதனால ஐ ப்ரிஃபர் ரொம்ப சட்டில் மேக்கப் தான். அண்ட் ஐ ஷேடோ வந்து நீங்க தான் லிப்ஸ்டிக் டெக்னிக்ஸ் அது யூஸ் பண்ண ஐ ஷேடோ வந்து எனக்கு யூஸே பண்ண தெரியாது. எனக்கு வந்துட்டு நிறைய பேலட்ஸ் இருக்கு நிறைய ஆசைப்பட்டு வாங்கிடுவேன். பட் ஆனா அது ஒன்னொன்னா போடுறதுக்கு அந்த டெக்னிக் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது. பட் ஐ லவ் மேக்கப். ஸோ அதனால எனக்கு அந்த டெக்னிக் எல்லாம் தெரியாதனால நான் அவ்வளவா ஐ ஷேடோஸ் யூஸ் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் அப்படி என்ன ஆகும்னா இதுவுமே ஒரு ஹேக்கு ஸ்மோக்கி ஐஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் காஜல் வந்து இங்க போட்டுட்டு ஐ கேன் ஜஸ்ட் ஷோ யூ நவ். ஸோ ஐலைனர் வந்து இப்போ நான் போடுறேன். ஓகே இங்கே போட்டுட்டு ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நல்லா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீஸ் கிடச்சிரும். இப்போ அந்த க்ரீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா? வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் எடுத்துட்டு அப்படியே ஸ்மச் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். இதெல்லாம் வந்து என்னோட குவிக் ஹேக் மெத்தட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கத்துக்கிறதா இல்ல எது சேனல்ல பாக்குறதா எப்படி? தப்பு பண்ணி நானே வந்துட்டு என்ன சமாளிக்கலாம் சமாளிஃபிகேஷன் ஒண்ணு இருக்குல்ல அப்படிதான் நான் வந்து ஓகே நல்லா இருக்குடா எவனா நல்லா இருக்குன்னு வேற சொல்லிட்டேன் அப்படி பண்ண ஆரம்பிச்சதுதான் வந்து சின்ன சின்னதா. அதுக்கப்புறம் வேற யாரோ உண்மையிலே பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம பண்ணதாச்சே அப்படின்னு இருக்கும் எனக்கு. சோ பாத்தீங்களா ஸ்மோக்கி ஐஸ் தெரியுது மேம். ஸ்மோக்கி ஐஸ் வித்தவுட் ஸ்மோக்கி ஐஸ். ஸோ சடனாக வந்து கண்ணு வந்து லைனர் போட்டு டக்கு நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ இதுவும் சைடு பண்ணி விட்டுருவேன். இந்த க்ரீஸ் லைன் எல்லாம் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ க்ரீஸ் லைன் வந்து இப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் இது பர்ஃபெக்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது நான் நிஜமாக சொல்லுவேன். ஏன்னா அதுக்குன்னு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் என்கிட்ட கோச்சுக்க கூடாது. இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட். ஒன்றும் வித்தியாசம் தெரியல மேம். நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோன்றது தெரியல. அழகா இருக்கு. கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ண அது வந்து அசிங்கப்படுத்தி ஃபுல்லா எடுத்துட்டு அந்த மாதிரி இல்லாம சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த ஹேக்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன லிப்ஸ்டிக்ஸ். ஓகே இன்னொன்னு இது இந்த நான் என்ன பண்ணுவேன்னா ஐப்ரோஸ்க்குன்னு தனியா நம்ம வந்து இருக்கு. பட் ஸ்டில் நான் இந்த பாட் ஜெல் வச்சுட்டு இந்த ஃபில்லிங்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவேன் நான் ஐப்ரோ. அது என்ன பிராண்ட்? இது வந்து ஸ்விஸ் பியூட்டி. ஓகே. ஸோ என்ன ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு நான் வந்து அவ்வளோலாம் செலவு பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் எனக்கு அந்த ஸ்பூலியோட அந்த வெட் அண்ட் வைல்டோட இருக்கும். அது 122 அந்த ஐப்ரோஸ் பென்சில் வந்து. ஸோ அது யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ லிப்ஸ்டிக் வந்து ஐம் ஃபாண்ட் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஷேட்ஸ் வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி நான் யூஸ் பண்ணுற ஷேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஷேட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். மெயினாக வந்து ஒரு இந்த லிப் லைனர். இந்த லிப் லைனர் வந்து ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கிறது ஃபுல்லா லிப் லைனர் மட்டும்தான். லிப் லைனரே வந்துட்டு சூப்பரா இருக்கும். இந்த சுகரோட லிப் லைனர். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து ஃபேஸஸ் கேனடாவோட லிப்ஸ். இதுவுமே ஒரு ஆரஞ்ச் நியூட் அந்த ஷேட்ல இருக்கும். ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அண்ட் தென் இது வந்துட்டு இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பாபி ப்ரௌனோட இது வந்து 3000 rupees இந்த லிப்ஸ்டிக். ஸோ இதுவுமே உங்களுக்கு அந்த மாய்ஸ்சரைஸ் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கும். அது நல்லா இது இருக்கும். உங்களுக்கு இது போட்டு விட்டேன்ல ப்ளஷ் அது இதுதான். அண்ட் மை எவர் ஃபேவரட் எனி டைம்னா திஸ் இஸ் கிரைலானோட காஸ்பெல் ஷேட். இது ஏன் மேஜிக்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூட் ஷேட். பட் இது கூட நீங்கள் என்ன கலர்ஸ் ஆட் பண்ணாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதனால வந்து மிக்சிங்காக இந்த கலர் யூஸ் பண்ணேன். இல்லை நார்மல் ஜென்ரலாகவே இந்த கலர் நான் யூஸ் பண்ணேன். ஸோ லிப்ஸ்டிக்ஸ் டெய்லி யூஸ் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோட மேக்கப் பவுச்.